ஐயா இங்கிருந்து நீங்க கரூர் போனோம்னா கரூர் போற பஸ்ல ஏன்னா தான் கரூர் போக முடியும். நாம் கோயம்புத்தூர் பஸ் போற பஸ்ல ஏறி கரூருக்கு போனா டிரைவர் போக மாட்டாங்க. இந்த 2024 தேர்தல் என்பது டெல்லியிலே யார் ஆட்சி அமைக்க போகின்றார்கள் என்பதற்கான தேர்தல். 3 வண்டி உங்க ஊருக்கு வந்தாலும் கூட ஏன் ஒரு வண்டி மட்டும்தான் டெல்லிக்கு போகும். அந்த ஒரு வண்டிக்கு டிரைவர் நான் தான் ஐயா. நீங்க எல்லாம் என்னைய முதல்ல அண்ணாமலைனா சைக்கிள் இல்லைங்க, அண்ணாமலைனா டிரைவர் எடுத்துருங்க. இந்த வண்டியை நான் தான் ஓட்ட போகின்றேன். என்னை ஓட்ட வைக்க போறவங்க நீங்க. அண்ணே வேலை செய்யுங்க, நைட்டு தூங்காம வேலை செய்யுங்க, வண்டியை டெல்லிக்கு எடுத்துட்டு போங்க. அதனால் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்றால், மத்தியிலே ஆட்சி அமைக்க போகின்ற கட்சி நம்முடைய கட்சி. மோடி அவர்கள் ஆட்சி அமைக்க போறாங்க. இந்த திட்டங்கள் எல்லாம் வேறு யாருனாலையும் நிறைவேற்ற முடியாதுங்க ஐயா. அடுத்த 5 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் கொஞ்சம் கோரிக்கையாகத்தான் இருக்கும். இதெல்லாம் 20 ஆண்டு காலமாக கோயம்புத்தூர்ல எந்த வேலையும் நடக்கலைங்க ஐயா. அதை ஒன்று செய்து காட்ட வேண்டும் என்றால் மேலே மோடி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியும் இங்கேயும் நம்முடைய தாமரை சின்னத்தில் வெற்றி பெறக்கூடிய அண்ணாமலையும் இருக்கும்போது மட்டும்தான் ஆணைகளை நல்லாரிலிருந்து எல்லா திட்டங்களையும் நாம் செயல்படுத்த முடியும் என்கின்ற ஒரு அன்பார்ந்த வேண்டுகோள் உங்களுக்கு வைத்து வந்திருக்கக்கூடிய எல்லா அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நன்றிகளை தெரிவித்து ஏப்ரல் 19ஆம் தேதி மறந்து விடாதவர்கள். நம்முடைய சின்னம் தாமரை சின்னம். ஆனா தாமரை சின்னத்தை கொடுங்க. நம்முடைய சின்னம் தாமரை சின்னம். ஏழை மக்களுடைய சின்னம் தாமரை சின்னம். நாம் அனைவரும் கூட வெற்றியின் சின்னம் தாமரை சின்னம், வளர்ச்சியின் சின்னம் தாமரை சின்னம். அதனால தாமரை சின்னத்தை நீங்க மறந்துடாதீங்க. ஊர்ல எல்லா அன்பர்கள்ட்டையும் நண்பர்கள்ட்டையும் சொல்லுங்க. நிச்சயமாக இந்த முறை தாமரை வெற்றி பெற வேண்டும். தாமரை வெற்றி பெறும் பொழுது பாரதம் வெற்றி பெறும். பாரதம் வெற்றி பெறும் பொழுது நாம் வெற்றி பெறும். அதனால் நீங்கள் தாமரை சின்னத்தை ஜெயிக்க வைக்கணும். எல்லோரும் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து கீழே வந்து நம்முடைய ஐயாவுடைய பூர்ணகும்ப மரியாதையும் ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து கிளம்பி சொல்லுகின்றோம். அதே போல அண்ணன் சிதம்பரம் அவர்கள் மிக முக்கியமான மனிதர். இங்க ஓபிஎஸ் அண்ணன் பன்னீர்செல்வம் அண்ணன் நம்முடைய அன்புக்கினிய அற்புதமான மனிதர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமை மீட்புக் குழு அதனுடைய இந்த பகுதியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சிதம்பரம் அண்ணன் நம்மோடு இருக்கின்றார்கள். அதே போல ஐயா பழனிசாமி அவர்களும் நம்மோடு இருக்கின்றார்கள். அவரும் அவருடைய ஆதரவை தெரிவித்து முழுமையாக களத்தில் இறங்கி பணி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பழனிசாமி அவர்களுக்கும் நம்முடைய நன்றார்ந்த நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்து சகோதர சகோதரர்கள் எல்லாம் செய்து கொடுக்கின்றோம். தமிழ் மாநில காங்கிரசினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நல்லசாமி அண்ணா எங்க தெரியும் பண்றாங்க. நல்லசாமி அண்ணன் இருக்கிறாங்க. வரதராஜ் அண்ணன் நல்லசாமி ஐயா இருக்கிறாங்க. வரதராஜ் ஐயா மாநிலத்தினுடைய செயலாளர். அதனால் நல்லசாமி ஐயா அவர்களுக்கும் வரதராஜ் ஐயா அவர்களுக்கும் மறுபடியும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கடுமையாக நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத அன்னையின் புகழ் ஓங்குகிறது.